வணக்கம். இன்று ஒரு பாடல். தேன் 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 உன்னை செருப்பால் அடித்தேன், காரி துப்பி பார்த்தேன், துடைத்தேன். அப்படியாக அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ஏன்னா நான் ஒரு தீவிரமான விஜய் ரசிகர். நானும் பார்க்குற ஒரு 3 நாளா ஒரு மனுஷனோட பர்சனல் லைஃப்ல போகக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. அவர் யாரை வேணா லவ் பண்ணலாம், யாரை வேணா கரம் பிடிக்கலாம், காதலிக்கலாம், கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகலாம், சினிமா கூப்பிட்டு போகலாம், பீச்சுக்கு கூப்பிட்டு போய் ஓரமாக உட்காந்து, அது அவரோட சுதந்திரம். தான் சொந்த குடும்பத்தையும் அடித்து துரத்தலாம், பொண்டாட்டியும் பிள்ளையும் அனாதையாக விடலாம், அது அவரோட பர்சனல். அதை பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த விர்ச்சுவல் வாரிஸ் எல்லை மீறி போயிட்டாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவரோட குடும்ப பிரச்சனை நம்ம பேசக்கூடாது. ஆனால் விர்ச்சுவல் வாரிஸ் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு அவரோட மனைவி டிஎம்கே கைக்கூலி, அவர் புள்ள, அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அப்பா, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாரும் டிஎம்கே கைக்கூலி. இப்போ எங்கே நிற்கிறானுங்க தெரியுமா? என் தலைவி த்ரிஷா டிஎம்கே கைக்கூலியா? கடுப்பாகவும் ஆகாத. அதை நானும் பார்த்தேன், பொறுத்து பார்த்தேன். இனி என்னால் பொறுக்க முடியாது. யாரா டிஎம்கே கைக்கூலின்றீங்க? என்ன நினச்சிக்கிறீங்க? கேட்க ஆள் இல்லை நினச்சிங்களா? நான் இருக்கிறேன். நான் நியாயமாக நேர்மையாக சொல்கிறேன். இந்த விவகாரத்தில் நம்ம த்ரிஷாவை பற்றி பேசவே கூடாது. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க மனைவி, அதாவது விஜயோட மனைவி, எந்த இடத்துலையும் த்ரிஷா பேரை குறிப்பிடலை. அவங்க விஜய் கூட கல்யாணத்துக்கு போய்க்கிறாங்க, இன்விடேஷன் வச்சுக்கிறாங்க, போய்க்கிறாங்க. அவங்க விஜய் கூட போகலாம், யார் கூட போகலாம், அது அவங்க இஷ்டம். இவங்க குடும்ப பிரச்சனை நம்ம அவங்கள பேசுறது ரொம்ப தப்பு. அதனால தான் அவங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்துக்கிறேன். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிகே தலைவர் விஜயோட மனைவி அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஃபோட்டோ போடுறாங்க பப்ளிக்காக சோஷியல் மீடியாவில், எனக்கு அசிங்கமாக இருக்குது, என் குழந்தைங்களாம் அசிங்கமாக இருக்குது, இவ்வளோ பெரிய தலைவர், இவ்வளோ பெரிய நடிகர், இதை பண்ணலாமா? 2021 உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்படி கேவலமாக நடந்துக்கலாமா? அதனால தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக சில பேர் சொல்கிறாங்க. ஏங்க இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டு பிறகும் ஒரு பெரிய மனுஷன், ஒரு கட்சி வச்சுருக்கிறீங்க, பல பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, என் இஷ்டம், மை லைஃப் மை ரூல்ஸ். அப்படி தான். நான் கல்யாணத்துக்கு ஒன்றா வருவேன், ஒரே காரில் வருவேன், ஒரே ட்ரெஸ்ஸில் வருவேன். நீ அழுதான்னா புள்ளக்குட்டி அழுதானே, எனக்கு அப்படிலாம் கவலை இல்லைன்னு விஜய் அப்படி சொல்கிற மாதிரின்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். விஜய் ஏன் அப்படி வந்தாருன்னா, வந்துருக்கிறாரு. 41 பேர் இறந்தப்பயே அவங்கள பற்றி கவலைப்படாமல் ஃபாரினில் போய் எங்கள் நேத்தி கச்சேரி, காரி மூஞ்சே கச்சேரின்னு டான்ஸ்லாம் ஆடினார்ல, அப்படி யாரை பற்றியும் கவலைப்படாமல் மை லைஃப் மை ரூல்ஸ்னு வாழ ஒரு மனுஷன் யாரை வேணா கூப்பிட்டு போவார். நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது. சரி, அவங்க தான் இப்படி கேள்வி கேட்குறாங்க, எங்கள் ஒய்ஃப் இப்படி கஷ்டப்படுறாங்க, புள்ளக்குட்டி அசிங்கப்படுது, இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க, என்ன வேணால் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள், ஏன்னா காசே இல்லாதவன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்கள் அண்ணன் அப்படி தான் வச்சுப்பான்னு சில பேர், எங்கள் அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியாக மாறுவேன்னு சில பேர், அண்ணனுக்கு எப்படா பொண்டாட்டியாக மாறுவீங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏங்க ஒன்றா வந்தால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவீங்களா? ஏன் ஒன்றா வந்தால் அப்படி தான் இருக்கணுமா? ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு ஒரே காரில் ஒன்றா ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுமா? நட்புன்னா என்ன தெரியுமா? நட்புக்கு மரியாதை தெரியுமா? நட்புக்காக படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சரத்குமாரும் விஜயகுமாரும் எப்படி பிணைஞ்சாங்க, அந்த மாதிரி தானே இவங்க அப்படின்னு நட்புக்காக ஒரு படம் எடுக்கிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது தப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க காதலர்கள் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க பொய், தப்பு. இது நடிகை த்ரிஷாவை அசிங்கப்படுத்துகிற ஒரு செயல். அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், அவங்க 2 பேருக்குள்ளே என்ன உறவு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதுதான் உண்மை. உண்மையாக அவங்க 2 பேருக்குள்ளே என்ன உறவுனா, ஒரு அப்பா பொண்ணு உறவுங்க. என்னங்க இது கொச்சப்படுத்துறீங்க? ஒரு தகப்பனுக்கும் மகளுக்குமான உறவு, ஒரு ஆனந்த யாழை மீட்டுகிறாய் உறவு. அப்படியாப்பட்ட ஒரு தகப்பனுக்கும் மகளுக்குமான உறவு பார்த்தா தெரியலையாங்க? அவங்க நடந்து வரப்போ தெரியல. ஒரு அப்பா ஒரு பொண்ணு எந்த ஒரு இதில் வரணுமோ அப்படி வராங்க. ஏன் ஒன்றா இருக்கக்கூடாதா? அவங்க த்ரிஷா என்ன நினச்சினுக்கிறீங்க? அவங்கள பற்றிலாம் தப்பு தப்பாக பேசுகிறீங்க. விஜய் அவங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரிலாம் இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, தோழன் தோழி அப்படிலாம் கிடையாது, அப்பா மாதிரி. ஆளுகால் என்னென்ன சொல்கிறீங்க, லவ்வர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்டுன்றீங்க, தோழர்கள்ன்றீங்க, என்னென்னவா பேசுகிறீங்க. ஏன் நான் அப்பா மாதிரி நினைக்கக்கூடாது? என் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. ஒரு அப்பாவும் பொண்ணும் அழகாக கல்யாணத்துக்கு வராங்க, அழகாக அட்டன் பண்ணிட்டு அழகாக போகிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் அப்பாவும் பொண்ணு ஒரே காரில் கல்யாணத்துக்கு வரக்கூடாதா? அவங்க திரும்ப ஒரே காரில் போகக்கூடாதா? ஒரு அப்பா பொண்ணு வளர்க்குற அந்த நாயை தூக்கி கொஞ்சக்கூடாதா? ஏங்க பொண்ணு வச்சிருக்கிற பொம்மைக்கே நம்ம பாசத்தை கூட்டும். அப்போ நம்மளோட பொண்ணு ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குது. அப்போ அந்த நாய்க்குட்டியை நம்ம அதை ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சுவோம். அப்படி தான் விஜய்னா கொஞ்சிருக்காரு. மேலே உச்சா போகும்போது, என் பொண்ணு வளர்த்த நாய் தானே, மேலே ஏன் போகிறேன், மூஞ்சிலையும் படாமல் போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கிறாரு.
ஒரு தகப்பனுக்கும் மகளுக்குமான உறவு அப்படி கொச்சப்படுத்துறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லை? அருவருப்பா இல்லை? கேவலமா இல்லை? ஃப்ரெண்ட்ஸுன்றீங்க, ஏன் ஃப்ரெண்ட்ஸுன்றீங்க? போங்க. ஒரு சித்தப்பா பொண்ணு மாதிரி தத்தெடுத்து வளர்க்குறாரு, அப்படி வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? தெரி படத்தில் விஜய்க்கு பொண்ணா நடிக்க வேண்டியது த்ரிஷா தான். ஜஸ்ட் மிஸ்ஸில் அது வந்து மீனா பொண்ணுக்கு வந்து அந்த வாய்ப்பு போயிடுச்சு. நினச்சி பாருங்க. ஏய் மீனா இன்னா டீக்கா வான சோக்கான்னு அந்த த்ரிஷா தான் குழந்தைய நடிக்க வேண்டியது. பேபின்னு த்ரிஷா தான் கத்திருப்பாங்க. எவ்வளோ அருமையாக இருந்தது. அது மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு ஏன், கோட்டு படத்திலே விஜய்க்கு வந்து பொண்ணா நடிக்க வேண்டியது த்ரிஷா தான். அந்த வாய்ப்பும் கைமீறி போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால தான் ஒரு பொண்ணு மாதிரி வந்து டான்ஸ் ஆடி என்ன அண்ணாட்ட என்ன உடனே ஒரு பொண்ணு மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. அவ்வளவு ஏன், லியோ படத்திலே ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பொண்ணா நடிக்க தான் கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பும் தவறுனால வேறு வழி இல்லாமல் பொண்டாட்டியை நடிச்சிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் முத்த காட்சிகள் நடிக்க வேண்டிய அவசியமாக போச்சு. நடிப்பு வேறு, பழக்க வழக்கம், உறவு முறைகள் வேறு. நம்ம வந்து அந்த கட்டு சொன்ன உடனே அப்பா பொண்ணா மாறிடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நடிகர்கள். கேவலமாக பேசுகிறீங்க. சும்மா அவங்களுக்குள்ள இது தொடர்பு இருக்குது, அப்படி இருக்குது. அசிங்கமாக இல்லையா? நான் நம்புகிறேன், நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன், அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறது அப்பா பொண்ணு உறவு தான். அவர் அப்பா மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி, அப்படி தான் அவர் வந்து த்ரிஷாவை பார்ப்பார். எல்லாரையும் அவர் அப்படி தான் பார்ப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே தான் பொண்ணு மாதிரி பார்க்குறவர் தான் விஜய்னா. உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் பொண்ணு மாதிரி பார்ப்பார். ஆனால் அவங்க பொண்ணு, அவங்க பையனை அதுக்கு மேலே பார்த்தார். என்ன சொல்கிறது? அப்படி பேசாதீங்க. இனிமே மூக்கு மேலே பல்ல போட்டு பேசாதீங்க. அவங்க 2 பேரும் ஒரு அப்பா பொண்ணு மாதிரி. இதில் வேறு வந்து கைக்கூலியம். விஜயோட ஒய்ஃப் வந்து டிஎம்கே கைக்கூலியா, அவங்க குழந்தைங்களாம் டிஎம்கே கைக்கூலியா, ஏன் த்ரிஷா வந்து டிஎம்கே கைக்கூலியா. அவங்க டிஎம்கே சொல்லி தான் விஜய் நான் இப்படி வந்து வளைச்சி போட்டு இப்படி பண்ணி அவங்க குடும்பத்தை வளைச்சி அப்படின்னு அவங்க மேலே பழிய போகிறீங்க. ஏங்க உண்மையாக சொல்கிறாங்க, இந்த பேச்சில் த்ரிஷா வைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்க வாழ்க்கையை அவங்க வாங்குறாங்க. அவங்கள பற்றி பேசவே கூடாது. நம்ம பேசவே தகுதியே கிடையாது. அது அவங்க குடும்ப சண்டை. விஜய்க்கும் அவங்க ஒய்ஃபுக்குமான குடும்ப சண்டை. த்ரிஷா வந்து என்ன வேணா இருக்கலாம், அது அவங்க இஷ்டம். அதை சொல்லணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் யார்? பொத்திக்கின்னு இருங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, நான் அப்பா பொண்ணுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இல்லைனா அது விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது. அது அசிங்கம். குடும்ப விஷயத்தில் போகக்கூடாது. என்ன பண்ணுறது? அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டார். இங்கே ஒரு அம்மா கஷ்டப்படுறவங்க, குடும்பம் கஷ்டப்படுது. அவர் பொது இடத்துல ஃப்ரெண்டு இல்லை குழந்தைய கூப்பிட்டு வர்றாரு. நான் அதனால் அதை அப்படி பேச வேண்டியதாகி போச்சு. மற்றபடி இதில் த்ரிஷா வைக்கக்கூடாது. நீங்கள் டிஎம்கே கைக்கூலி வாண்டடாக விஜய் நான் குடும்பத்தை கெடுக்குறாங்க, விஜய் நான் ஃபேமிலியை கெடுக்குறாங்க அப்படிலாம் பேசவே கூடாது. நான் சொல்லவா? உண்மையான டிஎம்கே கைக்கூலி யார் தெரியுமா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன். விஜய் நான் ஒய்ஃபு கிடையாது, அவங்க குழந்தை கிடையாது, த்ரிஷா கிடையாது, அவங்க அப்பா கிடையாது, யாருமே கிடையாதுங்க. டிஎம்கே கைக்கூலி யாரும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் டிஎம்கே கைக்கூலி. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், அதான் உண்மை. அந்த டிஎம்கே கைக்கூலி யார் தெரியுமா? விஜய்னா தான். டிஎம்கே கைக்கூலி விஜய்னா. நான் சொல்கிறேன் உண்மைங்க. டிஎம்கே சொல்லி தான் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. டிஎம்கே சொல்கிறாங்க, கைக்கூலி நீ ஒரு கட்சி ஆரம்பி. கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுன்னா, பிஜேபி ஏடிஎம்கே ஆர்எஸ்எஸ் பற்றி எதுவுமே பேசாத, என்னை பற்றியே திட்டு அப்படின்றாங்க. அவங்களே சொல்லி அவங்களே திட்ட வைக்கிறாங்க. திட்ட வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வேற ஒரு நடிகை கூட 2021 இது ஆகிடுங்க. அப்போ தான் உங்கள் மனைவி வந்து உங்ககிட்ட விவாகரத்து இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேற ஒரு நடிகை கூப்பிட்டு சொன்ன உடனே கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் பேர் சந்தி சிரிக்கும், உங்கள் மான கப்பலில் ஏறும், நீங்கள் மண்ணவாரி உங்கள் தலையில போட்டுக்கலாம். அது எங்களுக்கு லாபமாகும். நாங்கள் சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பித்து அப்புறம் உங்கள் பேர் நீங்களே கெடுத்துக்கின்னு உங்கள் தலையை நீங்களே மண்ணவாரி கூட்டிங்கன்னு அப்படி எங்களை வாழ்த்து விடுங்க. 47 பேர் இறந்த பேர் கூட ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே தான் சொன்னாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க பொழுது விட்டா. எல்லோரும் டிஎம்கே கைக்கூலியா? என்ன இது? 41 பேர் இறந்தாங்க, வீட்டுக்கு ஓட்டாரு. ஃபேமிலி கஷ்டத்தில் இருக்குது, போய் சமாதானப்படுத்தலாம். பப்ளிக்காக அவங்க என்ன வேணா இருக்கட்டும், அவர் வராரு. பப்ளிக்காக அட்டன் பண்ணவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தத்தில் இருக்கணும். ஃபேமிலியில் வந்து பேசி சமாதானம் ஆகி ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் குடும்பத்தோட ஒன்றா இருக்கிறோம், இல்லை பிரிஞ்சிட்டோம், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்புறம் பேசு பொருள் ஆக்சுவலி எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி பேசு பொருளாகி அது வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு பீத்திக்கிறீங்களல்ல, இதை செய்யணும்ல, செய்யலை. இதில் வந்து சங்கீதா அவங்க மனைவியே அசிங்கப்படுத்துகிறாங்க, நடிகை த்ரிஷாவை அசிங்கப்படுத்துகிறாங்க. எப்போ பாரு பொம்பளைங்கிட்ட தான் போடுவானுங்க, விஜயை பற்றி பேச மாட்டானுங்க. பொம்பளைங்க தானே இழிச்சவாய். விஜய் என்ன பண்ணார், விஜய் என்ன செய்கிறாரு, அதை கேட்கல. இவங்க டிஎம்கே கைக்கூலியா, அவங்க டிஎம்கே கைக்கூலி. ஒரிஜினல் டிஎம்கே கைக்கூலி விஜய் தான். அவங்க சொல்லி தான் கட்சி ஆரம்பித்து, அவங்க சொல்லி தான் அவர் தள்ள மண்ணை வாரி போட்டுன்னு பழிஞ்சு போயிட்டார். யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜய் படம் வருது, படத்தில் வந்து
பொண்டாட்டிக்கு நீங்கள் நேர்மையாக இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகுறது? யாராவது உயிருக்கு போராடுங்கிற நேரத்தில் விஜய் நான் ஓடி போய் காப்பாற்றினா என்ன ஆகுறது? குபீர்னு சிரிச்சிட மாட்டாங்க. ஏங்க உண்மையில் நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களே? என்ன சொல்கிறது? சும்மா இருங்கடா, தயவுசெய்து வாயை மூடுங்கடா. அவங்க குடும்ப பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க. நடிகர் விஜயோட ஃபேமிலி ப்ராப்ளம் அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. அதை விஜய்னா நீங்கள் ஒரு வெயிட்டுண்ணா. 41 பேர் செத்தப்போ அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்க, ஆடியோ லஞ்ச் வச்சு டான்ஸ் ஆனீங்க. உங்கள் குடும்பமே கஷ்டத்தில் இருக்கிறப்ப இப்போ ஒரு கல்யாணம், அங்கே போய் டான்ஸ்லாம் இல்லை நடந்து போயிட்டு வந்தீங்க. பொண்ணு மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட்டு போய் நான் அப்படி தான் பார்க்குறேன். விஜயண்ணாவுக்கு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட சின்ன பொண்ணு எல்லாருமே பொண்ணு மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். நாகரிகமான மனுஷன். அப்போ த்ரிஷாவும் அவருக்கு ஒரு பொண்ணாக தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்கள். அடுத்து வர படத்தில் பொண்ணாக நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணாக வளர்க்குறாரு, பொண்ணாக நடிக்க வைக்க மாட்டார். அநேகமாக விஸ்வாச படத்தை ரீமேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அப்பாவாகவும் த்ரிஷா அந்த பொண்ணாகவும் கண்ணான கண்ணீடு அப்படியே விஜய் கலங்குறதும் த்ரிஷா ஓட்ட பந்தயத்தில் ஓடுறதும் பார்க்குறது இவ்வளோ சூப்பராக இருக்கும். கில்லி படத்தில் ஆக்சுவலாக அவங்க தங்கச்சியாக நடிக்க வேண்டியது. அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் ஹீரோயினுக்கு ஆள் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க நடிச்சிட்டாங்க. என்னங்க ஒரு அண்ணன் தங்கச்சியை ஒரு அப்பா பொண்ணு உறவை கொச்சப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க. நீங்கள் பேசுகிறதுலாம் தப்பு, நான் பேசுகிறது தான் தப்பு, எல்லாமே தப்பு. மூணு கடப்போம். இதில் வர ஒருத்தர் இருக்கிறான், கிசுமி சப்புவேன், பிசுமி இல்லை கிசுமி. நான் பார்த்ததுலே அந்த கிசுமி தான் ரொம்ப நேர்மையான மனுஷன். நான் பார்த்ததுலே நேர்மைக்கு உதாரணம் அவர் தான். சப்புறதுல அடிச்சிக்கவே முடியாது, அப்படியே சப்பி தள்ளுவாப்புல. அது விஜய்னு வந்துட்டா வெறி கொண்டு சப்புவார். எதை? இது குச்சி மிட்டாய். விஜய்கிட்ட போய் அந்த குச்சி மிட்டாய் அவர் வச்சிருப்பார் எப்பவுமே, அதை எடுத்து சப்புறது தான் அவருக்கு பிடிக்கும். சப்பி தள்ளும் ஆள். அப்படியே அந்த சாக்லேட்டு கரைஞ்சி குச்சி வர வரைக்கும் சப்புவான். அப்பா இல்லை என்ன குச்சி மிட்டாய் அப்புறம் எப்படி சாப்பிடுறது? சப்பி தான் சாப்பிட முடியாது. அதை சொன்னேன். அந்த மனுஷன் தங்கமான மனுஷங்க, நேர்மையானவர். அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, என்னென்னா விஜய் அப்படிலாம் இல்லைங்க, அவர் ரொம்ப சாஃப்ட்டு, அவர் மேலே தப்பே இல்லை. எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் நெருக்கமாக பழகினேன் அப்படின்றதுனால சொல்கிறேன். நெருக்கமாக பழகினா நம்புறேன், உண்மையாக ரொம்ப நெருக்கமாக அது. போனோடனே ஃபஸ்ட்டு வேலை நெருக்கமாக அப்படி கிட்ட போனோடனே எடுத்து சப்ப ஆரம்பிச்சிடும் ஆள். சப்புன்னு சப்புவான் குச்சி மிட்டாயை. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குச்சி மிட்டாய்னா. எனக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கல. அப்படி சொல்லுவாங்க, சப்பி கிடாசம் சொல்கிறாப்புல. அப்படி சப்பினே இருக்கும்போது சில விஷயம் அவர் கேட்டுச்சான். என்னென்னா, நடிகர் விஜயோட பையன் இந்த எலெக்ஷனில் விஜய் தோக்கணும்னு சொன்னாராம். அதுவும் இல்லாமல் விஜய் ஒரு கெட்ட வாரத்தில் பயங்கரமாக திட்டாராம். அது இவருக்கு தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுங்கள்? சப்பினே இருக்கும்போது வாய் தானே வேலை செய்யுது, காது கேட்டுருக்கு. இவர் நல்லா சப்புன்னு சப்பி இருக்கிறாரு. அப்போ காதில் ஊதுக்குது. அவங்க மகன் அந்த மாதிரி தோக்கணும்னு சொன்னதும் இது அசிங்கமாக திட்டினதும் இவர் காதில் விழுந்துருக்கு. அதுவும் சப்பும் போது அவர் காது நல்லா வேலை செய்யும். ஏன்னா அப்போ தான் தெரியும் சப்பும் போது என்ன டேஸ்ட் வருது அந்த குச்சி மிட்டாயில். அது காதில் ஒலிக்கும். அப்புறம் எப்படியே தெரியும் அவருக்கு அவங்க ஃபேமிலியில் நடக்கிறது? விஜய் மகன் அவர் எலெக்ஷனில் தோக்கணும்னு சொல்லிட்டாராம், அசிங்கமாக திட்டாராம். இவர் ஏதோ பக்கத்தில் இந்த மாதிரி கேட்ட மாதிரி சொல்லுது. அதான் நான் நம்புகிறேன். அவர் சப்பும் போது அது காதில் வந்துருக்கும். என்ன சப்பா? ஐயோ குச்சி மிட்டாய் சொல்கிறேங்க. குச்சி மிட்டாய் நான் எப்படி? எல்லாரும் அப்படி தானே சாப்பிட முடியும். லாலிபாப் எப்படி சாப்பிட்றீங்க நீங்கள்? சப்பி தான் சாப்பிடுவீங்க. அவர் அப்படி தானே சாப்பிடுவார். இப்போ சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு கடுப்பா இல்லையா? அவன் குடும்ப பிரச்சனையில் போயிட்டு விஜய் மகன் மேலே ஒரு கட்டமைக்கிறார். அவர் எதுக்கு இதை பேசுகிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலி விஜய்க்கு எதிராக எதுக்கு நடக்குதுன்னா, இந்த எலெக்ஷனில் விஜய் தோக்கணும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், அதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. மற்றபடி விஜய் நேர்மையானவர். பின்னே த்ரிஷா பொண்ணு மாரி, அதனால தான் கூட்டின்னு வந்துருக்காரு கல்யாணத்துக்கு. இதை என்ன சொல்கிறது, நம்மளே நாகரிகம் கருதி ஒரு 3 நாள் பேசாமல் இருக்கிறோம். யாரை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, அது அவங்க வேலைன்னு சொல்லி நவர்றோம். இவனுங்க அவங்க குடும்பத்தில் போய் அவங்க பொண்டாட்டி கீழ் வீட்டில் இருக்கிறாங்களா, இவர் மேல் வீட்டில் இருக்கிறாராம். விஜய் டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிறாராம். நீ என்ன பண்ணாங்க சப்பின் இந்தியா? இல்லை கேட்குற குச்சி மிட்டாய் அங்கேயா போய் சப்பணும்? சப்புறதுக்கு உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா? பார்க்கில் உட்காந்தே சப்பலாம். யார்கிட்ட வேணால் இது சொன்னால் கடை எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, குச்சி மிட்டாய் வாங்கி சப்பலாம். அப்பா எத்தனை சப்புறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொழுது. பல பேர் சப்புறது போல கடிச்சு சாப்பிட்றாங்க பொழுது. இதில் சொல்கிறேன், ஆமாங்க அப்படின்னா குச்சி மிட்டாய் கடிச்சு தின்னால இல்லை சொல்ல வரேன். நல்ல மனுஷன் கிஸ்மி, எனக்கு பிடிக்கும். அவர் நேர்மையான மனுஷன். நான் பார்த்ததுலே என் லைஃப்லே நேர்மையான ஒரு மனுஷன் யாருன்னா அது கிஸ்மி தான். கிஸ்மி. கடைசியாக ஒரு ஜெட்டி கதை, குட்டி கதை அவர் சொல்லுவார், ஜெட்டி கதை நான் சொல்லுவேன். என்ன ஜெட்டி கதைன்னா, எங்கள் கிரகத்தில்
எங்கள் கிரகத்தில் இங்கே இல்லை, எல்லாமே கற்பனை. நான் என் கிரகத்துக்கு போகிறேன். என் கிரகத்தில் ஒரு படம் எடுக்க போகிறேன். அந்த படத்தோட கதையை எக்ஸ்க்ளூசிவாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை தான் நான் ஃபஸ்ட்டு படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா என் படத்தில் ஒரு டைரக்டருங்க, பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்து பெரிய டைரக்டர் ஆகுறாரு. அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவனை ஒரு நடிகன் ஆக்கிடணும், நடிகன் ஆக்கி அப்படி சிஎம் ஆக்கி அப்படி பெரியவள் ஆக்கிடணும், நான் எந்தெந்த பெரிய ஹீரோ வச்சு நான் படம் எடுத்தணும் அவங்கள மாதிரி என் பையன் ஆக்கணும்னு குழந்தையிலேருந்தே முடிவு பண்ணுறாரு. அவன் வளர வளர அசிங்கமாக வளர்றான், வேஸ்ட்டாக வளர்றான், இதுவாக வளர்றான். ஐயோ இவனை வச்சு என்ன பண்ணுறது தெரியலையே, இவனை என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி ஃபஸ்ட்டு அவனை பிரபலமாகும்னு சொல்லிட்டு சொந்த அப்பனே தன் மகனை வச்சு 20 படம் பிட்டு படம் எடுக்கிற ஆள். இது கதை வந்து அவங்க மனைவியே அப்படியே மாறி மாறி கதை எழுதுறாங்க, எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 படம் பிட்டு படம் நடிச்சா தான் தான் பையன் ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிட்டு பிட்டு படம் எடுக்கிறாப்புல. மாமியார் முதல்ல சோப்புலாம் போட வைக்கிறாரு பையனை. அந்தமாரி அந்த டைரக்டர் உழைச்சி தான் பையனை பிட்டு படம் நடிக்க வச்சு ஒரு பிரபலமான மூஞ்சா மாறி அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறாரு, இன்னும் வேற ஒரு டைரக்டர் கதையில் நடித்து ஹீரோ மாதிரி நிற்கிறாரு. அப்பனோட கனவு நிறைவேறுது. அப்படியே அப்பனை ஒதுக்குறாரு அந்த புள்ள. இனிமேல் எட்டப்போடா நீ தேவையில்ல, என்ன நானே பார்த்துக்கிறேன்னு அந்த ஹீரோ படிப்படியாக மேலே ஏறி தன்னைத்தானே பெரிய ஹீரோ ஆக்கிக்கிறாரு. ஆக்கி அப்படி உச்சத்தில் நிற்கிறாரு. அந்த உச்சத்தில் நிற்கிறவருக்கு 2 வீக்னஸ் தான், இல்லை 3ன்னு வச்சுக்கலாம். 3 வீக்னஸ் தான். என்னன்னா முதல்ல போதை, சூரபோதை, கொடூர போதை, ட்ரக் அடிக்ட். அந்த ஹீரோ ட்ரக் அடிக்ட். 2வது காமத்தை கட்டுப்படுத்த தெரியாத அந்த ஹீரோ. என் கதையில் அந்த கிரகத்தில் காமத்தை கட்டுப்படுத்த தெரியாது, யாரும் அப்படிதான். 3வது வந்து அரசியல் ஆசை. நாமளும் எங்கள் கிரகத்தில் ஒரு ஜிஎம் ஆகணும்னு ஆசை அவருக்கு. என்னென்னா போதையும் காமமும் கிடைச்சி போகுது, ஆனால் ஜிஎம் கிடைக்கலன்றத ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த கட்சியை அப்படியே எடுத்து வளர்த்து கொண்டு போய் நிறுத்தலான்னு பார்த்தா ஊரே காரி துப்புது. அவர் பார்க்க வரவங்க, அவர் ரசிகர் பார்க்க வர இடத்துல கொடூரமாக ஆக்சிடென்ட் ஆகல இதுவும் ஆகுறாங்க. எவன் செத்தான்னு ஏன் வாழ்ந்தான எட்ட போடான்னு சொல்லிட்டு போதையை போடுறாரு. அது மட்டுமே அவருக்கு எண்ணமாக இருக்குது. அந்த 2 போடுறதுலையுமே தான் குடும்பத்தை விட்டுறாரு. அப்படி குடும்பத்தை விட்டுட்டு போதையில் போடுன்னு போட்டு போயினே இருக்கிறாரு. பல பேர் சாவுறாங்க, குடும்பம் ஆனால் அது அலையுது. அப்படி இருந்தும் நான் போதைக்கும் இதுக்காக தான் நான் வாழறேன்ட்டு அது ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் வளர. ஒரு கட்டத்தில் அவர் வந்து என் கதையில் வந்து சிஎம் ஆகிற மாதிரி கனவு காண்றாரு. அவ்வளோதான். சிஎம் என் கிரகத்தில் கூட ஆகலை. அவர் சிஎம் கிட்ட நெருங்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அவரோட இன்னொரு ஹீரோயின் என்ட்ரி உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா அவருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. குடும்பம் இல்லை, அரசியல் இல்லை, எதுவுமே இல்லை. உறுதுணையாக இருந்து அவர் வளர்க்குறாங்க. வளர்க்க அவருக்கு போதை அதிகமாகுது, இதுவும் அதிகமாகுது. அதை கொடுத்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகி, லிவர் ஃபெயிலியர் ஆகி, குடி போதில் மூஞ்செல்லாம் உப்பி, முடியெல்லாம் கொட்டி, விக்கு வச்சு அழிகிறாரு. அந்த இடத்துல தான் ஒரிஜினல் ஹீரோ வெளியே வராங்க. அந்த அவரை காப்பாற்ற வந்த ஹீரோயின் இருக்கிறாங்களே, அப்புறம் அவங்க தான் அந்த கட்சியை கையில் எடுக்கிறாங்க. கட்சியை கையில் எடுத்துகிட்டு அவங்க வந்து வளர்க்க பார்க்குறாங்க. வளர்த்தாங்களா இல்லையா, தொடரும் போகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் ட்விஸ்ட்டு என்னென்னா, அவர் போதைக்கும் அந்த காமத்துக்கும் ஒரு அடிமையாக இருக்கிறாரு தெரிஞ்சு அந்த ஹீரோயின் தான் அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா, ஒரு நூல் வச்சு கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கும்பல். அந்த கும்பல் அந்த ஹீரோயினை வந்து இயக்குறாங்க. அந்த ஹீரோயின் தான் இந்த ஹீரோவை இயக்கி அவர் வந்து கட்சி ஆரம்பி, நீ இது பண்ணு அது பண்ணு, குடும்பத்தை ஒதுக்கு, நீ யாரையும் கண்டுக்காத, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு இது இருக்குது, நீ பெரிய ஆளாக வருவன் ஏற்றி விட்டு போதைக்கு அடிமையாக்கி அவரை வச்சுட்டு அந்த ஹீரோயினும் அவங்களுக்கு பின்னாடி அந்த நூலில் கட்டக்கூடிய அந்த கும்பலும் அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் இந்த ஹீரோ வளர்க்குறது இல்லை, அவரை வச்சு எதிரில் மக்களுக்காக போராடுற சக்திகளை அழிச்சிட்டு அவங்க வந்து மறுபடியும் நூல் வச்சு கட்டி மேலே வரணும் அப்படின்றதுக்காக அந்த நூலால் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற கும்பல் இவ்வளோ வேலையை செய்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஸ்லீப்பர் செல்லாம் நூல் தான், வெறும் நூல். படத்தோட பேர் நூல் அப்படின்னு படத்தை முடிக்கிறேன். எங்கள் கிரகத்தில் இங்கே இல்லை, எல்லாம் ஒரு கற்பனை சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நான். கற்பனை அழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது பாருங்கள். இந்த வீடியோட முடிவில் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன், யாரும் இனிமேல் விஜயோட பர்சனல் லைஃப் பேசக்கூடாது. அவங்க ஒய்ஃபை பற்றி புள்ள பற்றிலாம் பேசக்கூடாது. அவரை பற்றி, நடிகை த்ரிஷா பற்றி பேசக்கூடாது. முக்கியமாக நடிகை த்ரிஷா பற்றி பேசவே கூடாது. அப்படி உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, அவங்க 2 பேரும் அப்பா பொண்ணு மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அவர் அரசியலுக்கு வரட்டும், அரசியல் பேசட்டும், அதை விமர்சிக்கலாம். இது வேணாம், விட்டுடலாம். என் கதையை கேளுங்க வேணாம் மறுபடியும் போய்.